சார், இப்ப சமீபத்துல கோவையில தொடர்ந்து இந்த பூட்டிய வீட்டை எல்லாம் நோட்டமிட்டு கொள்ளையடிக்கக்கூடிய சம்பவங்கள், நகை கொள்ளை, பணம் கொள்ளை என்று தினமும் அது போன்ற சம்பவம் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறை ரொம்ப மெத்தன போக்கை கடைபிடிக்கிறதா இந்த பாதிக்கப்பட்டவங்களும் சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவதுங்க, அம்மாவுடைய ஆட்சி இருக்கும்போது, எடப்பாடியார் அவர் இருக்கும்போது, நான் அங்கே அமைச்சராக இருக்கும்போது, நம்ம ஆர்எஸ்புரம் போலீஸ் ஸ்டேஷன் இந்தியாவின் நம்பர் 1 போலீஸ் ஸ்டேஷன் தான் விருது வாங்குச்சு. இன்னைக்கு சுயமாக காவல்துறை செயல்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆகவே கடுமையான முறையில் இன்றைக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறை சுயமாக இயங்கணும். மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குறீங்க, மக்களுக்கு பாதுகாப்பு தரது தான் காவல்துறை. ஆகவே கண்டிப்பாக வேகமாக செயல்பட வேண்டும். அதே போல் இன்னைக்கு வயதானவர்களுக்கு இந்த பூட்டிய வீட்டில் வந்து போய் திருடுறது இந்த மாதிரியெல்லாம் அதிகரிச்சிட்டு இருக்கு, நகை பறிப்பு அதிகரிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் உடனடியாக காவல்துறையும் இந்த அரசாங்கம் தடுக்க வேண்டும். இதை வந்து தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவம் இன்னைக்கு கோயம்புத்தூர் நடக்கூடாது. அது அப்படி இதுக்கு மீறி இனி காவல்துறை வேடிக்கை பார்த்து